எங்களின் பசி உணவுக்கானது அல்ல, உணர்வுக்கானது. எங்களின் பசி வயிறுக்கானது அல்ல, எதிர்கால தலைமுறையின் உயிருக்கானது. உணவையும் உடையையும் இருப்பிடத்தையும் மட்டுமே அத்தியாவசியமாக கொண்டுள்ள தலைமுறைகளை நாம் என்றோ கடந்து விட்டோம். பஞ்சபூதங்களை கூட பணம்தான் ஆள்கிறது. விளைநிலங்களை கூட விதவித வீடுகளாய் விற்றது ஒரு கூட்டம். நெருப்பினை பெட்டியில் அடைத்து விற்றது தீப்பெட்டி தொழிற்சாலை கூட்டம். பணமுள்ளவனுக்கு மட்டுமே ஆகாயத்தில் விமான பயணம். வானத்தையும் பணத்தால் பிரித்தது ஒரு கூட்டம். முந்தைய தலைமுறையில் மிஞ்சியது நீரும் காற்றும் தான். நமது தலைமுறை அதையும் உடைத்து சாதனை படைத்துள்ளது. நதிக்கரை நாகரீகம் பழக்கிய தமிழினம் நாம் தான் நல்ல குடிநீரை வியாபார பொருளாக்கிவிட்டோம். மிஞ்சியது காற்று ஒன்றுதான், அதற்கும் விலை கொடுத்தோம் கொரோனா காலங்களில். என்ன செய்வது? இதை காக்க நாம் தண்டவாளத்தில் தலை வைக்க வேண்டாம். ஒவ்வொரு வீட்டிற்கு ஒரு மரம் வைத்தால் போதும். நீர்நிலைகளை காக்க குளங்களை சுற்றி பூங்காக்கள் கட்ட வேண்டாம். நல்ல பல மரங்கள் நட்டாலே போதும். உங்களின் அடுத்த தலைமுறைக்கு சுத்தமான காற்றினை பரிசளியுங்கள். நமது தலைமுறைக்காக இன்றே விதைக்கத் தொடங்குவோம். நாளை விதைத்தவன் உறங்கலாம், ஆனால் ஒருபொழுதும் விதைகள் உறங்காது. உங்களின் மாற்றமே எங்களின் ஏற்றம். ஒருபோதும் தீராது எங்களின் பசி. வ.உ.சி. சேவா அறக்கட்டளை.